எந்த ஒரு காரியத்தையோ, எந்த ஒரு நபரையோ உங்கள் குடும்ப உறவுக்குள் அனுமதிக்காதிருங்கள். சார் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஹாபி அத பெருசா வச்சுட்டு குடும்பத்த விட்டுருவாங்க. இல்ல வேலைய ரொம்ப முக்கியமா வச்சுட்டு குடும்பத்த விட்டுருவாங்க. ஏதோ ஒரு காரியத்தை உள்ளே விட்டுருவாங்க. இல்ல ஏதோ ஒரு நபரை அவர்கள் குடும்ப உறவுக்குள்ள அனுமதிக்கிறதுனால, அந்த குடும்பம் சிதைந்து போய் தேவ திட்டம் வீணாய் போகிறது. வேதத்தில நெறைய உதாரணத்த நம்ம பார்க்க முடியும். ஆகையினால் உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வட்டம் போடுங்க. அந்த எல்லைக்குள்ள நீங்கள் எதை அனுமதிக்கக்கூடாது என்பதை முடிவெடுங்கள். உங்கள் குடும்பம் சந்தோஷமான, ஆரோக்கியமான, ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும்.